இல்ல எனக்கு புரியல. எங்கேயோ யாரோ செத்ததுக்கு நீங்க ஏன்டா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க? நான் அயத்துல்லா கமேனி பத்தி ஒண்ணும் சொல்ல வரல. ஆனா, அவர் இறந்ததுக்கே அவர் நாட்டுல ஒரு பக்கம் துக்கம் அனுசரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செலிப்ரேஷனே பண்றாங்க. இப்படி அவங்க நாட்டிலேயே 1008 குளறுபடி இருக்கு. இதுல நம்ம நாட்டுல போராட்ட பேரணி எதுக்கு? ஆ? எதுக்குன்றேன். உலக நாடெல்லாம் போர் பதட்டத்துல இருக்கப்போ, நம்ம இந்தியால எப்படி இருக்கோம்? ஒரு பக்கம் ராஷ்மிகா மேரேஜ், ஒரு பக்கம் ஐபிஎல், இப்ப எலெக்ஷன்ஸ் வேற வரப்போகுது. ஒரே கூத்தா இருக்க போகுது. இவ்வளவு நிம்மதியா நம்ம இருக்கும்போது, நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? என்னங்க நியாயமா இது? நமக்கு எப்பயுமே நடுநிலையா இருக்கிறது தான் நல்லது. இந்த பக்கமும் சாயக்கூடாது, அந்த பக்கமும் சாயக்கூடாது. அப்படி ஏதாச்சும் ஒரு பக்கம் சாஞ்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், நமக்கு ஆப்புதான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, வேர்ல்ட் வார் 3 வேற வரப்போகுது. அது வரைக்கும் என்ஜாய் ஒரு ஃப்ரீடம். புரிஞ்சுக்கோ, பழச்சுக்கோ. அவ்வளவுதான். சிம்பிள். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.